இரட்சகமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இனிதான இதிலிருந்து நாட்கள் வாழ்த்துக்களையும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 40 நாட்கள் பாஸ்டிங் முடித்து நேரே அவர் இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதற்காக மத்தேயு 4:15 அந்த யார் சர்ம நோய், யாரெல்லாம் வியாதியோ அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக வந்திருந்து மத்தேயு 4:15 சொல்வார். மார்க்கு 1:15 காலம் நிறைவேறிற்று என்று சொல்கிறார். டைம் இஸ் கம்மிங், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அவருடைய ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனிங் மார்க்கில் சொல்கிறார். லூக்காவில் சொல்கிறப்போ இயேசு கிறிஸ்து அந்த திருச்சபையுடைய ஃபுல் பீட்டில் போய் நின்றுட்டு மத்தேயு 4:17-18 இந்த வார்த்தை இன்று நிறைவேறிற்று. ஏசாயா 61 தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு வாழ்வு, அதுதான் இயேசுனாக நான் வந்தேன், அந்த வார்த்தை இன்று நிறைவேறிட்டுன்னு அந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அவர்கிட்ட அந்த பைபிள் கொடுத்த உடனே ஃபுல் பீட்டில் அந்த வசனத்தை வாசிட்டு இந்த வார்த்தை இன்று நிறைவேறிட்டு என்று அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் சற்று வித்தியாசம். நாங்கள் இந்த நம்ம கடந்த அந்த ஹோலி வீக்கில் 3 நாளும் அந்த பகுதியை தான் நாம் விசாரித்தோம். சமச்சீர் நற்செய்தி நூல், யோவானுடைய நற்செய்தி நூல், சமச்சீர் நற்செய்தியில் சிலுவைப்பாடுகள் என்ன, யோவானுடைய சிலுவைப்பாடுகள், யோவான் எப்படி சிலுவையை சொல்லியிருக்கிறாரு, பவுலடிகள் எப்படி சிலுவைப்பாடு நேற்று சொல்லியிருக்காருலாம் சொன்னோம். ஆனால் அந்த யோவான் சற்று வித்தியாசமாக என்ன பண்ணுறாரு, நேரே அவர் எங்கே போகிறாரு, திருமண வீட்டுக்கு போகிறார். அங்கே ஒரு ஹீலிங். ஏன்னா ஆண்டவருடைய முதல் ஃபங்க்ஷனே திருமணம் தான். தான் தனிமையாக இருப்பது ஏற்றதில் ஏற்ற துணியை உருவாக்குவேன், ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார். 2ஆம் அதிகாரத்தில் ஏற்ற சூட்டபிள் பெர்சன், அதுதான் ஆணுடைய வேலை. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே வெட்டிங் தான், மேரேஜ் தான். அந்த மேரேஜுக்குள்ளே போகிறார். அங்கே குறைவே நிறைவாக்கும் ஆண்டவர். கானாவூர் கல்யாண வீட்டில் இன்றைக்கி எருசலேம் டூர் போனவங்க கானாவூர் வீட்டில் 2 ஒயின் பாட்டில் எல்லாருமே வாங்கிட்டு வந்துடுறோம். அந்த நினைவு இன்றைக்கி எத்தனை பேர் அங்கே அவனுக்கு வாழ்வு தலைக்குது. அந்த கானாவூர் ஃபுல்லாக கானாவூரில் ஒயின் தான் விற்கிறான், அதுதான் அவனுக்கு ஒரு உணவு, அதுதான் வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்வு. அடுத்து என்ன பண்ணுறார், நேரே திருச்சபைக்குள்ளே போகிறார். யோவான் 2:17, சங்கீதம் 59 சொல்கிறார், 69 பக்தி வைராக்கியம், ஆலயம் எப்படி இருக்கணும், ஆலயத்தை சுத்தம் பண்ணுறார். அதுதான் கிறிஸ்துவுடைய அந்த முதல் அவருடைய சுவிசேஷ பணி, நற்செய்தி பணி. அந்த பணியை முடிச்சுட்டு இந்த கடைசி நாள் தான் சீஷர்களும் பஸ்கா விருந்து. பஸ்கா என்பது அந்த மக்கள் விடுதலை பெறுவதற்காக எருசலேமில் யாத்ராமத்தில் 12ஆம் அதிகாரத்துலேருந்து 12லேருந்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியை அடித்து அவங்களுடைய அந்த நிலையில் தேய்ச்சிருவாங்க. அந்த ஆப்போசிட் பார்ட்டி எகிப்தினுடைய தலையெல்லாம் சங்காரிக்கப்படும். அதுதான் பஸ்கா. அந்த பஸ்கா பண்டிகை தான் அவர் கொண்டாட வர்றார். அப்போ தான் சீஷிகளை கூப்பிட்டு உணவு அருந்தி விட்டு கெத்செமனேக்கு போவோம், நம்ம சாப்பிடுவோன்னு கெத்செமனேல ஜெபம் பண்ணுறப்போ 1 மணி நேரம் ஜெபிக்கக்கூடாதாங்கிறார். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதாங்கிறார். 1 hour. சரி போங்கடா, ஊர்பட மாட்டேங்கிறீங்க, எக்கடாது கேட்டு போங்கன்றார். அந்த 1 மணி நேரம் ஜெபிக்க, அதான் கெத்செமனே. அப்புறம் அவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம யூதாஸ் காரியத் ஐயா வர்றாரு. இவர் தான்ன்றாரு, ஒரு கிஸ் பண்ணுறாரு, அவரை கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்வு முடிகிற கண்டிஷன் முடிஞ்சிச்சு. உலக பிரகமாக மனித வாழ்வு முடிஞ்சிச்சு. அந்த கடைசி நாள் தான் இந்த வியாழன். அதுதான் கட்டளை வியாழன். அந்த வியாழன் சொல்கிறாரு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதுள்ள பின்னிடத்தில் அன்பு கூறு. நானே உன் கால்களை அவர் எதிர்பார்க்கல. சட்டனாக என்ன பண்ணுறாரு, டக்குன்னு துண்டு எடுக்கிறாரு, கட்டிக்கிறாரு. அவர் ட்ரெஸ்ஸை ஊற்றுட்டு ஒரு துண்டு எடுத்து காலை கழுவ. இன்றைக்கி நிறைய குருவானவர்கள் லேட்டஸ்ட்டு, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஆர்டினேஷன் வாங்கின நிறைய குருவானவர்கள் கட்டளை வேனில் அந்த சர்ச்சில் உட்காந்து நிறைய மக்களுடைய கால்கள் எல்லாம் கழுவுறாங்க. அப்புறம் சண்டை போடுறாங்க, அது வேறு. அப்புறம் வேறு மாதிரிலாம் சண்டை போடுறாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக அது அனுபவமாக செய்கிறாங்க. போன வருஷம் கூட நான் சர்ச்சில் இருந்தேன். போன வருஷம் நினைக்கிறேன், ஒரு குருவானவர் அவருக்கு நானே எதிர்பார்க்கல 4-5 வாளி வச்சுட்டாரு. அவர் ஒரு ஒய்ஃபு துண்டு எடுத்து கழுவி எல்லார் காலையும் துடைச்சார். அது வாழ்க்கையில், அது செயல்பாடில் வாழ்க்கையில் நாம் காட்ட வேண்டும். போன வருஷத்தில் போன சர்ச்சில் நிகழ்வில் இருந்தது. இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்குள்ளே ஆர்டினேஷன் வாங்கின ஐயமார் பண்ணுறாங்க. இப்போ நாங்களாம் கொஞ்சம் சீனியரு. நான் ஹானரி ஆர்டினேஷன் ஃப்ரம் திருநெல்வேலி டைசிஸு.
நமக்கு இந்த சர்ச்சை ஆக்டிவ் எங்கேயோ போனோம், பையை தூக்கிட்டு போனோம், ஏதோ பிரசங்கம் பண்ணோம், சரி அங்கே கொடுத்த தோசை இட்லி சாப்பிட்டோம், கவரை கொடுத்தோம், வாங்கினோம், இந்த வேலை தான் நம்ம வேலை. அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. நான் ஏதோ பிஸ்னஸ் மேன், டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி, நிறையா பிஸ்னஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு போயிடுவேன். டேவிட்சன் ஐயர் எல்லாம் இங்கேயே உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுதான் இது இங்கே உட்காந்து இங்கே மக்களோடு இருக்கிறது. இது வேறு, இதுக்கு நமக்கு இந்த பஞ்சாயத்து அவசியம் இல்லை. ஆனால் அவர் அந்த சொல்கிறாரு, என்ன பண்ணார், டக்குன்னு காலை கழுவுறாரு. எதுக்குன்னா, அவர் ஞானஸ்தானம் வாங்க போம்னு, ஞானஸ்தானம் வாங்குறப்ப அவர் சொல்கிறார், யோவான்ஸ்தானம் சொல்கிறார், என்னிலும் வல்லவர் ஒருத்தன் இடத்தில் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை அழிப்பதற்கு செருப்பை கூட வைக்க முடியாது. அதான் அப்துல் கலாமை பற்றி சொல்கிறப்ப சொல்லுவாங்க. அப்துல் கலாம் அந்த ஜனாதிபதி கோட்டைக்குள்ளே போனாராம். அவர் போகிறப்போ ஒரு ஷூ டக்குன்னு அந்த வாட்ச்மேன் உட்காந்து ஷூ அவுத்தானா, தள்ளிப்படான்ட்டாரா. என் ஷூவை நான் அவுத்துக்குவேன்னாரா. உனக்கு வேலை இல்லை, என்னைக்கு இன்னையிலேருந்து டிஸ்மிஸ்ன்ட்டாரா. உள்ளே என்ட்ரானோடனே ஷூ அவுத்தோடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டாரான். அவன் ஐயோ எம்மான்னு அடித்தான். அந்த காமராஜர் என்ன சொன்னார், படிக்காதவங்களுக்குலாம் வேலை இல்லைன்னு அந்த மண்ணாங்கட்டி, நீயே படிக்கலை, என்னையே படிக்கல, வேலையை விட்டான், நீ முதலமைச்சராக இருக்கேன் ஐயா, ஓயாவாக இருக்கக்கூடாது, அட்டெண்டராக இருக்கக்கூடாது ஒரு கேள்வி கேட்டாரான். மண்ணாங்கட்டி வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் அழுதான். உள்ளே போனால் எல்லோரும் சொன்னாங்க அழுகுறாங்க, நீங்கள் வேலையை விட்ட இல்லை, இனி என் ஷூ அவுக்க வேண்டாம், பின்னால் தோட்டத்தில் தண்ணி பாய்க்க சொல்லிவிட்டு தண்ணி பாய்க்க சொல்லிட்டார். 5 வருஷம் ஒரு ஆட்சி முடிஞ்சு வெளியே வர்றப்போ அவனை கூப்பிட்டுனாரான். கூப்பிட்டு அவனும் இங்கே நில்லு, வரவனுக்குலாம் நீ ஷூ ஓவரான்ட்டு போயிட்டாரான். அதே மாதிரி தான் அந்த யோவான்ஸ்தானம் சொல்வார், என் வாறுகளை எழுப்பதுக்கு நான் பாத்திரம் இல்லைங்கிறாரு. என்ன தாழ்மை யோவான்ஸ்தானங்கிட்ட, எவ்வளோ பவர். விரியன் பாம்பு குட்டிகளே சொல்லுவார். பிரஜாபதி நாடகத்தை பார்த்தீங்கன்னா அதில் அந்த பிராமண சகோதரர் சொல்வார், அந்த பிரஜாபதி நாடகத்துடைய ஓனர் சூப்பராக பண்ணுவார். அவர் சொல்கிற ஸ்டைலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் அந்த கோப கணையோடு கையில் அருவாவும் கத்தியும் வச்சுக்கிட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள வகை காட்டினவன் யார், வேகமாக சொல்வார். அப்போ தான் அவர் சொல்வார் வாரம். ஆனால் ஏசுக்கு சென்னப்பட்டார், காலையை தொடச்சிட்டாரு. அவர் சொன்னார், இவர் செஞ்சிட்டாரு. இதுதான் ஜீசஸ்க்கு நமக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. தம்மை தாழ்த்துகிறவராய் காணப்பட்டார், தன்னை தாழ்த்தினார். தாழ்த்தினது மட்டும் இல்லை, உணவு ஒரே தட்டில் சாப்பிட்டார். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே தட்டில் சாப்பிட்றாரு. நம்மலாம் தட்டு வேறு வச்சுருக்கோம், நமக்கு வேறு தட்டு வச்சுருக்கோம், கூட வேலை செய்கிறவனுக்கு வேறு தட்டு வச்சுருக்கோம், டிரைவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட விட மாட்டோம், சும்மா பேசுவோம், இறையல் பேசுவோம், எல்லா இறையலும் ஃபுல்பிட்டில் நின்று பேசிக்குவோம். செயல்பாடில் ஒரு தட்டையும் கிடையாது. கூட உட்காந்து டிரைவரை சாப்பிட விட மாட்டோம். எல்லாத்துலேயும் இருக்கிறத கிட்டத்தட்ட 199 பேர்கிட்ட இருக்கிற ப்ராக்டிக்கல் லைஃபு. ஆனால் இயேசு அந்த வேறுபாடு இல்லாமல் தன்னோடு ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்றார். அதுதான் ஜீசஸுடைய தன்னை தாழ்த்தினார், சமமாக ஏற்றுக்கொண்டார். சமமாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நீங்கள் ஒருவரிடத்தில் அன்பாக இருங்கள்ங்கிற ஒரு புதிதான கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நம்ம எப்படி இருக்கிறோம்? சைனாவில் ஒரு ஊழியக்காரர் வந்தார். தமிழகத்தை அடுத்து ஆந்திரா அதிகமான கிறிஸ்தவர்கள், கர்நாடகா அதிகமான கிறிஸ்தவர்கள், இந்தியாவில் தமிழகத்தில் அதிகமான கிறிஸ்தவர்கள், இதை அடுத்து ஆந்திரா, தெலுங்கானா, அதுக்கப்புறம் கர்நாடகா, தென்பகுதி நல்லாயிருக்கும் கிறிஸ்டியன்ஸ், பாண்டிச்சேரி, கேரளா, இதுக்கு அடுத்து பஞ்சாப். பஞ்சாப் இதுக்கு அடுத்த மாதிரி கிறிஸ்துவ மக்கள் அதிகம். அங்கே ஐஎம்எஸ்ஸுடைய பணித்தளம் சாகுவாரான்னு ஒரு பணித்தளம் இருக்குது. அந்த வாகாப், அந்த கொடியேற்றுற இடம் பக்கத்தில். பஞ்சாபில் நிறையா கிறிஸ்டின்ஸ். ஏன் அப்படி அந்த கிறிஸ்டின்ஸ் நிறையான்னு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. ஒரு மிஷனரி வந்தாரா, நல்ல மிஷனரி. அவர் வந்த உடனே நான் மிஷனரி வந்திருக்கேன் நாங்களாம். அந்த ஊர்க்காரங்களாம் உட்கார வச்சு அவங்க எல்லாம் சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு சிகரெட் பிடிச்சி ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இந்த மிஷனரினா அவரை நடுவில் உட்கார வச்சு அவரை கிண்டல் பண்ணாங்களாம். சிகரெட் பிடிச்சி அவர் முகத்தில் ஊதுனாங்களாம். என்ன அவங்களால என்ன தொல்லை பண்ண முடியுமோ அதெல்லாம் தொல்லைப்படுறாங்க. அந்த மிஷனரி 3, 4, 5 நாட்கள் அந்த மிஷனரி ஒன்றுமே செய்யலை. அவர்கிட்ட எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. படிக்க வைக்க முடியாத மக்களை நான் படிக்க வைப்பதற்காக வருகிறேன்னு சொல்கிறார். யார் படிக்கலையோ அந்த மக்களை படிக்க வைக்கணும். அதுதான் மிஷன். மிஷன் என்பது இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறார்னா அங்கே மிஷன் இல்லை. வில்லியம் கேரி 1750 1800 வர்றப்போ
இயேசு கிறிஸ்து நல்லவர் ரட்சிக்கிறான்னு சொல்லி தான் இந்தியாவுக்குள்ளே வந்தார். வந்த பணம்லாம் காலி ஆகிட்டு, சோறு இல்லை, பொண்டாட்டி ஒய்ஃபு செத்து போச்சு, இறந்து போச்சு. மூத்த 2வது பையன் இறந்து போனான், 3வது குழந்தை இறந்து போச்சு, இறந்து போச்சு பால் இல்லாமல். மூத்த பையனை இந்த மண் வெட்டுற வேலை, விவசாய வேலைக்கு அனுப்பிட்டார் அந்த சுந்தர்பன்ஸ்க்கு கேனிங் பகுதியில். இவரும் வேலைக்கு போயிட்டார், அவருக்கு இல்லை. ஆனால் சமூக பணி என்னைக்கு ஆரம்பித்தாரோ அவருடைய வாழ்வு உயர்ந்துச்சு. இயேசுவின் மனம் திரும்புங்கள்னு சொல்லிட்டு சமூக பணி தான். அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் திரளான ஜனங்களை பார்த்தபோது அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கிறார். யார் விடுதலையோ, மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கத்தை முடித்து 8ஆம் அதிகாரத்தில் மலையிலேருந்து இறங்குறப்போ ஒரு குஷ்ரோகிக்கு விடுதலை கொடுக்கிறார். எந்த மனுஷனை பிரகாசிக்கிற வழி, அந்த மெய்யான வழி. இன்னைக்கு மிஷன் நிற்கிதுன்னா இந்தியாவில் அதுக்கு சமூக பணி தாங்க. ஆனால் இந்த சமூக பணியை கூட இன்னைக்கு செய்ய விடலைங்க. நீ என்னடா எங்களுக்கு செய்கிறதுங்கிறான். ஏன்னா என்ன நடக்குன்னா, ஆந்திராவில் வைசாக் பகுதியில் பாடேர் இறக்கங்க ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சமூக பணி இருக்கிற இடத்துல மேலே சிலுவை இருந்துச்சு. தீவிரவாதிகள் வந்தாங்க. நான் சொல்வது 7 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். தீவிரவாதிகள் வந்தாங்க, சிலுவை அவுத்துறான்னாங்க, விரட்டினாங்க. அந்த மிஷினரி நாளைக்கு வருவோம், இந்த சிலுவை இருந்தால் அவனை கை காலை எடுத்துருவான்ட்டாங்க அந்த மிஷினரியை. அவன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிஷினரி. அவன் என்ன செய்யறதுன்னு தெரில, வெளியூர் யாருமே இல்லை, அழுதான். ராத்திரிலாம் அழுகிறான், முகம்லாம் வீங்கி போச்சு, தூங்கவே இல்லை. காலையில் அந்த பிள்ளைகளை ஹாஸ்டலுக்கு கூட அந்த பேரண்ட்ஸ் வர்றாங்க, ஹாஸ்டல்லையும் அங்கே இருக்க ஸ்கூல்லையும் விட வர்றாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஏன்ப்பா முகம்லாம் வீங்கிருக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க ஐயா, ஐயா ஃபாதர் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ இதே மாதிரி நேற்று மாலை 5 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்ட மக்கள் வந்தாங்க, சிலுவையை எடுக்க சொன்னாங்க. இந்த சிலுவையை எடுக்க சொல்லி உன்னை அடிச்சிருவேன், வெட்டிடுவேன்னாங்க. அந்த பயத்தில் தான் அழுதுகிட்டு இருக்கேன்னாரா. உன்னை எவன்டா சொன்னதுன்னு கேட்டாங்களாம். எப்போ வர்றேன்னாங்களாம். வர்றப்போ எங்களுக்கு உடனே தகவல் கொடுன்னு ஒரு ஆளை விட்டுட்டு போயிட்டாங்களாம். அவங்க சொன்ன மாதிரி அடுத்த நாள் சிலுவை இறக்க விடலை. அவங்க அந்த மக்கள் இறக்க விடலை. அவங்க வந்தவங்க அவனை தொல்லை பண்ணுவாங்க. இனிமேல் சிலுவை இறக்கலை, எப்படிவே இருப்பான், அவனை அடித்து ஏதாவது பண்ணிடலான்னு நினச்சிக்கிட்டு வேகமாக வர்றாங்க. உள்ளூர் மக்கள் கூட்டம் கூடிடுறாங்க. கேட்டு, நீ யார் இவங்களை கேட்க? நான் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், சோறு இல்லாமல் இருந்தேன், கல்வி இல்லாமல் இருந்தேன், அமைதி இல்லாத வாழ்க்கையில் இருந்தேன். ஏதோ மனுஷன் மதராசிலேருந்து வந்தான், எனக்கு சோறு கொடுத்தான், கல்வி கொடுத்தான், என் பிள்ளைக்கு படிப்பு கொடுத்துருக்குறான், நான் அடிமையாக இருந்தேன், எனக்கு நாலேஜ் கொடுத்துருக்குறான், ஞானத்தை கொடுத்துருக்குறான். நீ யார் அவனை சொல்கிறதுக்கு கேட்டாங்க. வந்தவன் துணியத்துக்காலில் துண்டைக்காலில் ஓட்டாங்க. இன்னும் அந்த சிலுவை அங்கேருந்து இறக்கலை. அதனால தான் போன மாதத்தில் நான் இப்போ என்எம்எஸ்ஸுடைய ட்ரெஷரர் அதில் சொல்கிறான், நீ ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடாது. நீ யார் ஸ்கூல் ஆரம்பிக்கங்க? நீ எங்கள் மக்களை ஏமாத்துற. அவனுக்கு ஞானம் வந்துடுது. இன்றைக்கி அப்படிப்பட்ட பயத்திலையும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சமூக பணி தாங்க கிறிஸ்தவம். அப்படிப்பட்ட சமூக பணிக்கு வந்த சைனா ஊழியன் அவங்க சிகரெட்டை முதியில் விட்டாங்க. பஞ்சாப்காரங்க பொதுவாக ஒரு சிலர் கஞ்சா சாப்பிடுவாங்க, கஞ்சா அடித்து கஞ்சா புகையை விட்டாங்க. ஆனால் மேலே ஒரு சிலர் துப்புனாங்க, ஒன்றுமே சொல்ல. 1 வாரம் இவ்வளோ பெரிய அட்டூழியம் அவரை பண்ணாங்க. அடுத்து அவரை கூப்பிட்டு 1 வாரம் கழித்து அந்த ஊர் தலைவர் அவர் காலில் பொத்துன்னு விழுந்துட்டாரா. அந்த ஊருக்கு தலைவர் அவருக்கு ஒன்றுமே புரியலை. சொன்னாரா, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவை, அதாவது தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணபுரியின் தம்மை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 5:5. அவர் ஒரு காலம் பிரதான ஆசிரியர், நான் பிஷப்புன்னு சொல்லவே இல்லை, நான் தலைமை குருன்னு சொல்லவே இல்லை. அவர் 5:5 நீ அவரை சொல்ல வந்திருக்கிற. ஓண்ட எந்த குவாலிட்டி இருக்குதுன்னு தான் நாங்கள் 1 வாரம் நீ டெஸ்ட் பண்ணோம். நீ உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவன் தான் இன்னும் சொல்லி, அதுக்கப்புறம் அவருடைய அந்த முயற்சி தான் இன்னைக்கு பஞ்சாபில் அவ்வளோ பெரிய ஒரு வெற்றிங்க. கிறிஸ்தவத்துக்கு காரணம்னா தான் அந்த மிஷனரி தன்னை தாழ்த்தி போனாருங்க. அந்த நாள் தாங்க, அதே நாள் தாங்க, அதை நினைவு கூறுவதற்கு தான் நாம் இந்த கட்டளை வியானில் மெயின்லைன் சர்ச்சில் எல்லாரும் விசேஷமாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்விற்குள்ளே கடந்து போயிருக்கோம். ஒருவேளை நீங்கள் நானும் இப்படிப்பட்ட தம்மை தாழ்த்துகிற மக்களாய் காணப்படுகிறோம். லூக்கா 14:1 பார்த்தீங்கன்னா தம்மைத்தான் தாழ்த்துகிறவன் என்று சொல்கிறான். மத்தேயு 23:12 தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு சொல்றாரு. யாக்கோபு 4:6 பெருமையுள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தரை மட்டும் தாழ்த்துகிறவனுக்கோ தன்னைக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். அந்த சிம்சோன்
தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது, தன்னை உணர்ந்து ஜெபித்த பொழுது, அந்த கட்டடத்தை ஒரு ஆட்டுறான், அந்த தூணை ஒரு ஆட்டோன்னு அவன் எத்தனை உயிரோடு இருக்க நல்லா இருக்க எத்தனை பேரை கொண்டானோ அதை விட பல மடங்கு மக்களை சாகடிச்சிட்டான். தன்னை தாழ்த்தி, தகப்பனே ஒரு விஷயம் எனக்கு விடுதலை கொடுங்க, நான் செய்தது தவறு என்று தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை வந்துச்சு. ஒருவேளை நீங்கள் நானும் இந்த வியாழன்ல தகப்பனை நோக்கி, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பன் நாம ஜெபிக்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள் மத்தியில் நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் ஒண்ணுமே இல்லை, திருச்சபைக்கு கொடுத்த காணிக்க வேஸ்ட், பெரிய காரியம் இல்லை, நீர் கொடுத்த பங்குல ஒரு சிறு பங்கை தான் கொடுத்துருக்கேன், நான் படித்த படிப்பு வேஸ்ட், எனக்கு இருக்க ஜாதிய பெருமை வேஸ்ட், எனக்கு இருக்கிற எல்லாம் துன்பமும் நஷ்டமா என்றேன் என்று அப்போஸ்தலர் 22 நான் யூதன், நியாயப்பிரமாணத்தைப்படி வளர்க்கப்பட்டவன், கமாலியன் பாதத்தில் வளர்க்கப்பட்டவன் என்று அப்போஸ்தலர் 22:3 பவுலடிகள் ஜெபித்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எனக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடுறேன் என்று பவுலடிகள் ஜெயித்த போது, அதுதாங்க அந்த வேதத்தில் 13 புத்தகங்களை எழுதுவதற்கு, 13 நிருபங்கள், 13 கடிதங்களை எழுதுவதற்கு பவுலடிகளுக்கு ஆண்டவர் வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்தவத்தை நிலைநிறுத்த பவுலடிக்கு கொடுத்தனா தன்னை எப்பவுமே உயர்த்ததில்லை. ஆண்டவருடைய பவர் வந்த உடனே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வந்த உடனே, நீரியா who are you, what can I do, நான் என்ன செய்யணும், அந்த பவர், அந்த லைட்டு, பெரிய லைட்டு சூரியன், அதை விட ஒரு பெரிய பவர். அப்ப நான் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் வானத்தை பூமியோட ஒரு கடவுள். எல்லா கிறுக்கு போயிலும் இயேசுங்கிற ஒருத்தனை கடவுளுடைய குமாரங்கிறான், ஆனா அதை விட பெரிய பவர் இருக்கு. அப்ப நீ who are you, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. எவ்வளவு ஷார்ட், எவ்வளவு தாழ்மை. நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? திருச்சபையில் நாம் எப்படி இருக்கிறோம்? திருச்சபையில் 10 விழுக்காடு மக்கள் தான் சண்டை போடுறவங்க. திருச்சியில் ஒரு பெரிய பேராசிரியர் பிரசங்கம் பண்ணார். ஐஎம்எஸ் முதல் வருஷம் பெண்கள் மாநாடு திருச்சியில் நடந்துச்சு, பிஷப் யூகர் காலேஜில். அப்போவே அவருக்கு 80 வயது. 3 விதமான மக்களை திருச்சபையில் சொல்கிறார். ஒரு கூட்ட மக்கள் வருவாங்க, இந்த வெளியே சேர் போட்டிருக்கு, அதில் உட்காருவாங்க, முடிஞ்சோன்னு போய்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு கூட்ட மக்கள் உள்ளே உட்காருவாங்க, மெசேஜ் கேட்பாங்க, கம்யூனியன் அட்டெண்ட் பண்ணுவாங்க, காணிக்க போடுவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, தோத்துறோம் ஆண்டவரேன்னு. இன்னொரு 10 விழுக்காடு மக்கள் தான் கமிட்டி. இப்போ உங்கள் சர்ச்சில் 1700 ஃபேமிலினா 10 விழுக்காடுன்னு 150 ஃபேமிலி சண்டை பிரச்சனை உருவாக்குறது. எல்லா இடத்துலையும் அந்த 10 விழுக்காடு தான் பிரச்சனை. ஆனால் திருச்சபையில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்போ அதுக்கு தான் அந்த கட்டளை வியாழன். ஒன்றுமே இல்லைடா, நான் ஒன்றுமே இல்லைப்பா, தன்னை முழுமையாக தாழ்த்துறேன், தன்னை முழுமையாக தாழ்த்தி ஒன்றுமே இல்லைங்கிறார். நாம் அப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து போகிறப்போ அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்ம எல்லா நிலையிலும் நம்மை வழிநடத்தும் ஆண்டவர். எனக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து எல்லா நிலையிலும் எனக்கு விடுதலை கொடுத்து என்னை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி வந்திருக்கிறோம்? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அன்பை பற்றி சொன்னதுக்கு காரணம் சங்கீதம் 139 சொல்லுது, என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழி எது என்று அதை நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 11:28 இன்னைக்கு வாசித்த பகுதி. கம்யூனியன் எடுக்க போகிறோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும். எனக்கு 66 வயசு, 64 வயசு வரை இந்த வசனம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்க, நீங்கள் பெரிய சர்ச், எனக்கு தெரியல. இப்போ தான் கடைசியாக ஒரு போன வருஷம் அந்த கம்யூனியன் சர்வீஸ் நடத்திக்கிட்டு இருக்கப்போ நான் 2016 டீக்கன், ஜூலை 3, 2017 டிசம்பர் 21 ப்ரெஸ்பிரைட்டர் ஆர்டினேஷன் ஆன்வரி. அப்போ கூட எனக்கு தெரியாது. இப்போ போன வருஷம் தான் அதே மாதிரி அந்த கம்யூனியன் சர்வீஸில் ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும்.
ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அழகாக நம்ம முன்னோர்கள் எழுதியிருக்காங்க. நாம் அதுதான் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நித்திய வழியிலேனே நடத்துங்க. எதுக்கு சங்கீதம் 139 உன் கருவையினுடைய கண்கள் கண்டது 139:16 தாயின் உருவாகணும். அதே எரேமியா 1:5 இதுதானே அந்த 139:16 இதுதான் எனக்கு தெரியும். ஆனால் ராத்திரி நான் 12 மணிக்கு அதை உட்காந்து பார்க்குறப்போ ஒரு பெரிய மீட்டிங் முடிச்சுட்டு 12 மணிக்கு 12:30 மணிக்கு இந்த மெசேஜ் நான் எழுதுனேன்னா சும்மா ஒரு 2 லைன் எழுதுகிறப்போ அந்த சங்கீதம் 136-39 படிக்கிறப்போ ரொம்ப அருமையான வார்த்தை. அதுதான் 1 கொரிந்தியர் 11:28 தன்னைத்தான் சோதித்தறிந்து எக்ஸாமிங்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னதை விட இது சூப்பராக பவுலடிகள் சொல்கிறார். கொரிந்தி பட்டணத்துக்கு எழுதுகிறார், நீ உன்னை டெஸ்ட் பண்ணியா? உனக்கு மாமியாருக்கு சோறு போடல, உன் தம்பிகிட்ட வாங்கின இடத்துக்கு சண்டை போட்டல, உங்கள் அப்பா எழுதி கொடுத்தாரு தம்பிக்கு பாதி அண்ணனுக்கு பாதி, நீ கேஸு போட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கல, இருக்கிறது காலனா சொத்து இதுக்கு விட்டு கொடுத்துட்டு போனால் 100 ஏக்கர் கடவுளுக்கு தந்துடுவாருங்க. யாரோ ஒருத்தன் ஒரு 2 ரூபா கேட்குறான், உனக்கு 2 ரூபா இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் 20 ரூபா ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறோம். அந்த 2 ரூபா இவன்ட்டு கொடுக்கும் போங்க அந்த ஹாஸ்பிட்டல் 2 ரூபா செலவு வராது. என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் தினமும் அனுபவிச்சுட்டு இருக்க வாழ்க்கை இது. 66 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட்டு. திடீர்னு போன வாரம் கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வர எனக்கு வந்தது அப்படி இருந்தது. திடீர்னு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாரு. வசதியா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏன்டா துட்டுத்தனே என் மனம் சொல்லிச்சு, பேசினேன் அவர்கிட்ட. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என் மனம் அழுள் மனம் பேசுது. என்ன பேசுகிறாருன்னா, இப்போ நீ ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு 10 லட்ச ரூபா அப்போல தானே உன்னை கொண்டு போவாங்க, உன்னை சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக மாட்டாங்களே, அங்கே 5 ரூபா பொருள் 500 ரூபா இல்லை, அப்போ அதுக்கு இவனுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டு போயேன்னாரு. கொடுத்த உடனே சரியாயிடுச்சு. இதுதான் வேதனை உண்டாக்கும் வழி, இதுதான் தன்னை சோதித்தறிவது. அதுக்காக நான் பெரிய கொடுக்குற வள்ளல் கொடை வள்ளல் சீமான்லாம் சொல்ல வரல. நம்ம என்ன நினைக்கிறோமா, கூட இருக்கவனுக்கு ஒரு சோறு வாங்கி கொடுத்துட்டு நம்ம வாங்குகிற தோசையை வாங்கி கொடுங்க, எனக்கு சுகர் கூடாது. நான் நல்லா சாப்பிட்டுட்டு அவனை கையேந்தி பண்ணல போய் 10 ரூபா, அவனுக்கு பேட்டா 100 ரூபா, அவனுக்கு பேட்டா 100 ரூபா, நான் ஒரே ஒரு சாப்பாடு 1000 ரூபா, அவன் 3 வேளைக்கு 100 ரூபா பேட்டா. ஆனால் அந்த நம்ம கூட உட்காரு சாப்பிட்டு பாருங்க, வியாதி வராதுங்க, துன்பம் வராதுங்க, தொல்லை வராதுங்க, கஷ்டம் வராதுங்க. இதுதாங்க வேதனை உண்டாக்கி. ப்ராக்டிக்கலாக சிம்பிளுங்க. இதுக்கு ஒரு நெட்டில் டவுன்லோட் பண்ண வேண்டாம், இதுக்கு ஒரு தியாலஜி படிக்க போக வேண்டாம். ப்ராக்டிக்கல் ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் நீ சோதித்தறிங்கிறார். அதுதான் பாவங்களை மறைக்கிறவன், அதுதான் 19:12 சொல், தன் பிழைகளை உணர்கிறவன். உன் பிழைகளை தப்ப உணருங்கிறார். அதுதான் ஓசியா 5:15 என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னை பாரு, நீ தொடர்ற வரையும் நான் என் சார்ந்துக்கு திரும்பி போயிடுறேன், நீ திரும்பி பார்க்குறப்போ உன்ட்டு வந்துடுறேங்கிறார். அதுதான் லூக்கா 19. அந்த சகையை சொன்னோடனே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரன். அதுதான் லூக்கா 15 இளைய குமாரன். இதில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சுவைச்சு இது சொல்லியிருக்க, நானும் என் பாவங்களை அறிக்கையிட்டு பார்க்குறேன். தான் பாவம் செய்யாத மாதிரி உங்களிடத்தில் யாராவது உண்டா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு சோறுவாங்க 12 பேரும் போயிட்டானா, 13 பேருக்கு சோறுவாங்க. காலையில் கேட்டேன் வாட்ஸ்அப்பில், 12 பேர் போயிட்டான் சோறுவாங்க, 13 பேருக்கு இயேசு கிறிஸ்துவோட. இயேசு சோறு சாப்பிட போல சமாரியால் அந்த கிணத்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அந்த அம்மாவை கொண்டு காஸ்பல் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் வேலை. ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? நம்மகிட்ட இருக்க அந்த பொறாமை, எரிச்சல், வன்கண், அதுதான் கலாத்திர 5 மொத்தபோது மாம்சத்தின் இச்சைகள். முதல்ல ஒரு 5-6 நம்மகிட்ட யார்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் வன்கண், தூசணம், பொறாமை. ஒரு கழுகு இன்னொரு கழுகு மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டு அதை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினச்சிட்டான். அங்கே ஒரு வேடன் வந்தானா, வந்த வேடன்ட்ட அந்த கழுகை காலி பண்ணணும், என்ன சொல்கிறேன் நினச்சான். நீ சொல்கிற நான் முடிச்சிட்றேன் நினச்சான். முடிச்சிருங்க, எவ்வளோ பணம் வேணும்? ஒன்றும் வேண்டாம், என் அம்புக்கு உன்னுடைய அந்த என்னது இறகு அது ஒன்று கொடுன்னுச்சான். அது ஒன்று தானே டக்குன்னு ஒரு ஏன்னா அதுக்கு கழுகு வந்து இறக தன்னாலே பிடிக்கிறோம். ஏன்னா கழுகு வந்து 120 வயசு 60 வயசுக்கு அப்புறம் அது இறக பிடிங்கி திரும்ப அது பறக்கும்னு சரித்திரம். அது ஹிஸ்ட்ரி நடக்கு. ஒன்றை பிடிங்கிட்டு தான் அடித்தான், குறி தப்பிட்டு. அப்புறம் ஒன்றை பிடிங்கிச்சான். இப்படி பிடிங்கிட்டே இருந்ததான் 40-50 விழுக்காடு பிடிங்க, 60 விழுக்காடு பிடிங்கியாச்சு. இப்போ கழுகால் என்ன பண்ண முடியல, போட்டு இந்த கழுகை போட்டு தெரிய அவன் சாப்பிட்டானா. இதுதான் நமக்கு விரோதி. நம்ம கொடுங்க சார் முடிச்சிடலாம், 1 லட்ச ரூபா கொடுங்க சார்,
ஓடு தள்ளிடுறேன். இதெல்லாம் என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய பேர்ட்ட அனுபவப்பட்டிருக்கேன். தோத்துறங்க, கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டா கடவுள் அவனை கொன்றுவாருங்க. நம்ம அப்படி பார்க்காம எத்தனையோ லட்ச ரூபாய்கள் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் எவ்வளவோ பணங்கள் லாஸ் பண்ணியிருக்கேன். எப்படியா, ஆனால் ஜெபத்தோடு போகிறப்போ அதுதான் அடுத்து அவங்க சொல்கிறாங்க, புறாவை பாரு, தேவ ஆவியான புறாவை போல இருக்கிறான். எல்லா பறவைகிட்டையும் ஒரு கசப்புத்தன்மை இருக்கான். போராட்டம் மட்டும்தான் அந்த கசப்புத்தன்மை இல்லையா. அதனால தான் தேவ ஆவியான புறாவை போல் இறங்கினாராம். நம்ம வாழ்க்கையில் அந்த கசப்பு இல்லாமல் உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் நமக்கு சொல்கிறப்போ, யாத்ராமத்தை சொல்கிறப்போ, நீ கசப்பு இல்லாமல் போதுங்கிற மனம் உனக்கு போதும் சொல்கிறாரு. ராத்திரி கிடைக்கி, காலையில் ஓமரளவு கிடைக்கி, தேவையானது மட்டும் ஏடுறாங்கிறாரு. போதும் கிடைச்சிதானே, கிடைச்சி ஓடி 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 எடுத்து வச்சா ராத்திரி கெட்டு போச்சுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது என்ன ஆகுது, கெட்டு போச்சுங்க. ஆனால் அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை ராத்திரி சேர்த்து எடுத்தால் சனிக்கிழமை கெட்டு போகலங்க. அதே பொருள் தான் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்குவோம். உழுமுனை காலைல 6 மணிக்கு உழுது 5 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் சேர்த்து வச்சா அது கெட்டு போச்சுங்க. அது ஆசையை கொல்லுங்கிறாரு, ஆசையை கொல்லுங்கிறார். நம்ம ஆசையே இருக்கக்கூடாது. அதுதான் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் பொருளாசை குறித்து சொல்கிறார். பொருளாசை வேண்டாம். ராத்திரிலாம் சேர்த்து வச்சான், ராத்திரி ஆட்டாட்டக்கு வந்து செத்து போனான். இது தாண்டா லைஃபு. என்னத்தை கொண்டு போயிட்டான், ஒன்றும் கொண்டு போகல. போதுங்கிற மனமே பொன் மனதுக்கு அடையாளம். அதுதான் மத்தேயு 5:6. ஒருவேளை இந்த கட்டளை வியாழில் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? நாம் இந்த கட்டுடைய வார்த்தைக்கு நாம் எப்படி அர்ப்பணிப்போடு உள்ள மக்களாய் காணப்படுகிறோம்? நம்மை உணர்ந்து எப்போ ஒப்பு கொடுத்தோமோ, உங்கள் வியாதி என்னுடைய வியாதி என்னை விட்டு கடந்து போகும். ப்ரெஷரை பற்றி கவலைப்படவே வேண்டாம், சுகரை பற்றி கவலைப்படவே வேண்டாம், தைராய்டை பற்றி கவலைப்படவே வேண்டாம். காலையில் ப்ரெஷர், எந்த உப்பு வியாதி கவலைப்படாதீங்க. நாட் worry about. உங்கள் இருதயம் அவர் கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு கொடுத்துருக்கிறார், சும்மாலாம் கொடுக்கல. எனக்கு சுகர் வியாதி 35 வருஷமாக கொடுத்தது என்னையை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஸ்பீட் பிரேக்கு. வாழ்க்கையில் ஒரு ஸ்பீட் பிரேக் தான், அது வேகமாக போகிறது, அங்கே போய் யாரையாவது இடிச்சிருவோம். அதனால் ஸ்பீட் பிரேக்னால் சற்று ஸ்லோவாகிடும். அந்த ஸ்பீட் பிரேக் தான் வியாதி. அந்த ஸ்பீட் பிரேக் பற்றி அதுதான் பவுலடிகள் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில். என் கிருபை என் உடலில் முள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த முள் என்னை வீங்கும்படி நான் ஜெபித்தது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், மை கிரேஸ் எனஃப்யூங்கிறாரு. ஏன்னா எனக்கே வியாதி நீங்கள, அவருக்கே வியாதிங்கள. ஆனால் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் மரித்த மனிதனை உயிரோடு எழுப்புகிறார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் நடக்க முடியாத முடவனை உயிரோடு எழுப்புகிறார். அவ்வளோ பவர். அவர் சொல்றாரு, 1 குறைய 40 முறை மிளறுகளால் அடிக்கப்பட்டிருக்கேன், 3 முறை தோல்னால் கட்டப்பட்டிருக்கேன், இரவு பகல் டே நைட்டு கடலுக்குள்ள இருந்திருக்கேன், கப்பர் சேதத்தில் பல முறை சாப்பிட்டுருக்கேன், எத்தனை நாட்கள் உணவில்லை. ஆனால் ஆண்டோடைய கிருபை, உணவில்லாமல் நான் சாகவே இல்லைங்க, நீ உயிரோடு இருப்பேன்னு சொல்றாரு. அந்த ஆண்டு அதாங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கவலைப்படாத, ஆண்டவர் எல்லாத்தையும் தூக்கி போடு, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடு. கர்த்தர்ட்ட நீ ஒப்பு கொடுக்குறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். பொறாமைங்கிற ஆவி எனக்கு வேண்டாம், மண்கண்கிற ஆவி வேண்டாம், எரிச்சல்ங்கிற ஆவி எனக்கு வேண்டாம், ஆசைங்கிற ஆவி எனக்கு வேண்டாம். அதெல்லாம் விட்டுட்டு நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்லை, உன் சகோதரத்தில் அன்பு கூறுன்னு சொல்றார். அதுதான் புதிதான கட்டளை. அந்த கட்டளைக்கு நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? உனக்கு உண்டானவளை தரித்திரருக்கு வித்து கொடுக்கிறார். உனக்கு என்ன இருக்கோ அதை விட்டு கொடுங்கிறார். யோவான் சொல்லும் 2 ட்ரெஸ் இருந்தால் 1 கொடுத்துருப்பாங்கிறார். பொய் கேஸு போடாதங்கிறார், லஞ்சம் வாங்காதங்கிறார். நாம அவர் சொல்கிறப்போ அந்த ஞானஸ்தானம் முடிச்சு போகிறப்போ 3 விதமான காரம் மேலேருந்து குதிங்கிறார், கல்லுகள்லாம் அப்பங்களாக முடி சொல்லுகிறார், இந்த பட்டணத்தையே உனக்கு தர்றேங்கிறார். சாத்தான் சொல்கிறான். ஏன்னா கடவுளை விட சாத்தாண்ட தான் அதிக காசு இருக்கான். இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக இந்த ஆராதனையில் ஒரு மதத்தை இவர் திட்டாருன்னு என்னை ஒரு வீடியோ எடுத்து அனுப்பி தப்பாக பேசுனதை ப்ரூவ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பினோடனே 10 லட்ச ரூபா உடனே வரும், உடனே தருவாங்க. இப்போ நான் இவர் தான் தலைவர்னு அவரை ஏற்றி நான் இப்படி அங்கி போட்டு நான் ஒரு 10 ஏன்ட எனக்கு கீழே ஒரு 100 150 வெண்டிகாஸ் பாஸ்டர் ஃப்ரெண்டு, நான் அவங்களை தலைமை குரு இல்லை ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் ஒரு 10 பேரை கூப்பிட்டு போனால் எனக்கு மாதம் 10 லட்ச ரூபா தருவாங்க. இன்றைக்கி நிலைமை அப்படிலாம் இருக்குது. இதை எடுத்து அனுப்புகிறோன்னு துட்டு. ஆனால் இது இல்லை, அன்பு.
கடந்த நாளில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கச்ரோலி டிஸ்ட்ரிக்ட் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. 3 நாள் ரிவைவல் மீட்டிங். ஒரு 40 பாஸ்டர்ஸோடு நான் போயிருந்தேன், நான் என் மனைவியோடு. பயங்கரமான மிரக்கல்ஸ், அற்புதம். பக்கத்து ரூமில் ஒரு கூட்டம் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 3 மாதமாக ஜெபிக்கிறாங்க. பக்கத்தில் அவங்க சர்ச்சு. பயங்கரமான அற்புதம், எனக்கே புரியல. அதே மாதிரி அடுத்த கூட்டம் ஒன்று ஒழுங்கு பண்ணாங்க. அந்த சர்ச்சுக்கு இன்னும் பக்கத்து ஊரில் கச்ரோலிங்கிற ஊர், இது நான் வந்து தனோரா, அங்கேருந்து 35 கிலோமீட்டர் தீவிரவாதிகள் நிறைந்த பகுதிக்கு அந்த பக்கம் கச்ரோலி. அந்த சர்ச்சில் ஒரு வாலிப பையன் வந்து ஒரு வீடியோ எடுத்து இவங்க இந்த கூட்டத்தை நடத்தி மத பிரச்சாரம் பண்ண போகிறாங்கன்னு அனுப்பிட்டான். கூட்டம் நடத்த முடியலங்க, நடத்த விடலைங்க. இன்றைக்கி இதுதான் நிலைமை இந்தியாவில். இன்றைக்கி நிலைமை இதுதான். ஆனால் இந்த மத்தியிலும் அந்த மிஷனரிகள் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாங்க. ஹாஸ்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, மக்களுக்கு டே கேர் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க, டெய்லரிங் சென்டர் ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு முடியலையோ அவங்களுக்கு உதவுறாங்க. நாம் கொடுக்குற காணிக்கை ஒரே ஒரு இங்கே வெல்விஷர், இங்கே ஒரு ப்ரொமோஷன், ஒருத்தர் ஹானரியாக ப்ரொமோஷன் பண்ணுற கலெக்ஷனில் என்எம்எஸ், ஐஎம்எஸ், விஸ்வானி, எஃப்எம்இபி, ஷாலம் மினிஸ்ட்ரி, கம்யூனிஸ்ட், ஐஎம்எம் எத்தனை மிஷன் ஸ்தாபனத்தில் கலெக்ட் பண்ணுறவங்க இருக்கீங்களோ, நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கை அவங்க கொண்டு போய் அங்கே மிஷனரிகள் மத்தியில் கொடுத்து மிஷனரி மகள் மூலம் ஏழை மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதை தடை பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய லெவலில் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மத்தியில் உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபங்க, எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல் பிசாசன் வகை தேடி தேடி கொண்டிருக்கிறான். ஆதி கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் ரோம பேரரசு ரொம்ப தடை பண்ணுச்சு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஆனால் விடுதலை வந்துச்சு, பெரிய எழுப்புதல் வந்துச்சு. அந்த எழுப்புதல் இந்தியாவில் ஏற்பட இந்த பெரிய வியாழனில் நீங்கள் நானும் ஜெபிக்கிற மக்களாய் வருகிற 23ஆம் தேதி நீங்கள் போடுற ஓட்டு ஜெபிச்சு தாங்க போடணும். அங்கே போய் ஒரு நிமிஷம் நின்று என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரினே நீங்கள் ஜெபம் பண்ணி தாங்க ஓட்டு போடுறப்போ முந்தினவர் யாருக்கு ஓட்டு போடணும் அந்த ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே மாறிடுங்க. நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு இந்த கட்டளை வியானில் இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல. ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை, உங்களுக்கு கொடுத்த கட்டளை, நீ ஜெபி, நீ ஜெபி. நம்ம ஜெபிக்கிற மக்களாக அர்ப்பணிப்போடு இந்த கட்டளை வியாழனில் இந்த லெந்து காலங்களில் கடைசி பகுதியில் வந்திருக்கிறேன். வருஷம் எங்கள் சர்ச்சில் காலையில் 5 மணி சர்வீஸ். நாளை எண்ணுவேன். ஒரு சில நாள் எழுந்து போக மாட்டேன், டயர்டாக இருக்குன்னு தூக்கிடுவேன். ஆனால் இந்த வருஷம் ஒரு நாள் கூட 12:30 மணி 1:30 மணிக்கு படுத்து கூட, ஒரு வாரம் 1:30 மணிக்கு படுத்து கூட காலைல 4:30 மணிக்கு எழுந்து ஓடிட்டேன். 1:30 மணிக்கு தான், நேற்றுலாம் 12:30 மணி, முந்தா நாள் 12:30 மணி. ஆனால் வருகிற 23ஆம் தேதி என் தலைவர் வெற்றி பெற வேண்டும், என் மிஷன், என் மக்கள் அழிவை நோக்கி மக்கள் வாழ்வு பெற வேண்டும். அந்த நோக்கத்திற்காக, அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பிற்காக ஆண்டவருக்கு பெரிய விடுதலை தந்திருக்கிறாருங்க. ஒருவேளை அந்த விடுதலை உங்களுக்கும் தருவாருங்க. அந்த விடுதலை நீங்கள் ஜெபிக்கிற மக்களாய் நம்ம ஆண்டவர்கிட்ட தகப்பனை நோக்கி பார்ப்போமா? உண்மை நோக்கி பார்க்குறான். எத்தனையோ வேதனைகள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில் வந்த எனக்கு தகப்பனை, இன்று நீ உன்னை சோதித்தறின்னு சொன்னீங்க தகப்பனை. வேதனை உண்டாக்க வழி உன்னிடத்தில் உண்டோ என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனை. எனக்கு என்ன வேதனைன்னு என் மனசில் இப்போ உள்மனதை என்னோடு பேசிட்டுப்பா, தெளிவாக பேசிடுச்சுப்பா. நான் அந்த வழியை விட்டுட்டேன் தகப்பனை. என் சகோதரருக்கு விரோதமாக போட்ட கேஸை வாபஸ் வாங்கிடுறேன்ப்பா. என் சகோதரிக்கு நான் கொடுக்க வேண்டிய, எங்கள் அப்பா சொன்னாங்க இவ்வளோ சவர நகை கொடுன்னு, ஆனால் நான் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு அதனால் எனக்கு இவ்வளோ கஷ்டம். என் பிள்ளை படிக்க முடியல. வெறும் 10 ரூபா ஃபீஸுக்கு 1 லட்ச ரூபா கட்டுறேன். நான் 90,000 ரூபா அதிகமாக கட்டுறேன் சகோதரிக்கு நகை கொடுக்காம. ஆனால் அந்த நகையை நான் திரும்ப கொடுத்துட்றேன்னு அர்ப்பணிப்போடு ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த சகோதரனுக்காக, அந்த சகோதரனுடைய விடுதலைக்காக, அந்த சகோதரனுடைய மகனுடைய நல் வாழ்விற்காக, அந்த சகோதரன் வாழ்க்கையில் IAS IPS அவன் பிள்ளை கடந்து போகணும்பா. ஒரு பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. இந்த சமூகத்தில் எங்க மக்கள் மத்தியில் ஒரு IAS ஒரு IPS எழுமணும். இந்த வருஷத்தில் இந்த திருச்சபையிலிருந்து ஒரு IPS எங்களுக்காக பேசக்கூடிய ஒரு அதிகாரி, இந்த உயர் அதிகாரி இந்த தேசத்தில் இந்த திருச்சபையிலிருந்து எழுமணும் அப்பா. ஒரு விஷயம் கூட மனமரங்க, யார் அர்ப்பணிக்கிறாங்களோ, இப்படிப்பட்ட ஒரு வேதனை, ஒரு முட்டு வலி, முழங்கால் வலி, நடக்க முடியல, 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் மெசேஜ், இவர் 50 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. ஆனால் விசுவாசத்தோட முட்டில கை வச்சிருக்கேன்.
அந்த வலி எனக்கு மாறி இருக்கு. அந்த பல லட்சம் ஆபரேஷன் பண்ணி முட்டு மாற்ற வேண்டிய ஆபரேஷன் இல்லை, ஆண்டவருக்கு விடுதலை தந்தார் என்று ஒரு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த சகோதரிக்காக, அந்த சகோதரி விடுதலைக்காக, திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை இல்லை, என் கணவர் டைவர்ஸ் பண்ணி வேற கல்யாணம் பண்ண போற நிலைமையில நான் எவ்வளவோ செயற்கை முறை வைத்தியத்துக்கு போனேன், ஆனா இல்லை, இந்த மனமாற்றத்தில் இந்த என்னை திணைக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நான் உற்பத்தின் திறல என் வயத்து பகுதியில் கை வைத்து ஆதியா 30ஆம் அதிகாரத்தில் ராகேல் கண்ணீரோடு அழுத பொழுது அந்த கற்பத்தின் கனியை கொடுத்தீங்க. அந்த மகளுக்கு ஒரு கற்பத்தின் கனி, ஒரு அற்புதம் தகப்பனே, ஒரு அடையாளம் தகப்பனே. விசேஷமா மீண்டுமா எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக, திருச்சபையுடைய செயலர் பொருளருக்காக, திருச்சபையுடைய ஆட்சி மன்ற குழுவிற்காக, மூத்த மக்களுக்காக, திருச்சபையில் இருக்க மூத்த மக்களுக்காக தகப்பனே, 1000 குடும்பங்களுக்காக, அவரோடு இணைந்து பணி சிங்கப்பேரருக்காக, திருச்சபையில் செக்ஷன் குடும்பங்களுக்காக ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரோடும் பிரச்சனை இருக்கட்டும். எங்களுடைய பேராயர் கீழே பணி செய்ய 300 ஆயர்கள், 130 மிஷனரிகள்ப்பா, 60 பைபிள் அம்மாக்கள், டே கேர் சென்டர், ஒவ்வொன்றையும் பிளேஸ் பண்ணுங்க. சிறப்பான ஒரு தேர்தல் முடிந்த 4ஆம் தேதி ஒரு சிறப்பான வெற்றி வாகை சூட வேண்டும். நீர் உயிருள்ளவர், மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், அவருக்கு நாங்கள் சாட்சி சொல்லணும்ப்பா. நீங்க வானத்தின் பூமி படைத்தவர், வழி எடுத்துங்க. எல்லாத்தையும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.